ஹலோ! இன்னைக்கு நம்ம லெமன் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேச்சுலர்ஸ் யாராச்சும் இருந்தா யூஸ் ஆகும். அதனால தான் இந்த வீடியோ. நான் இன்னைக்கு 3 லெமன் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரொம்ப சின்ன சைஸ் லெமன் தான். பெருசா இருந்துச்சுன்னா 1லேருந்து 1 1/2 எடுத்துக்கலாம். இப்போ அதில இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இருந்தாலும் தோல் பகுதியிலயும் கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்க முடியாது. அதனால ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கான தண்ணிக்குள்ள தோல எடுத்து போட்டுட்டு, நல்லா ஒரு டைம் தண்ணியில நனச்சு இந்த மாரி பிழிஞ்சு குடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஜூஸ் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப நேரம் போட்டு கசக்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, தோல்ல இருக்கிற அந்த அ ஒரு மாரி அது ஒரு சுவை தண்ணியில இறங்கிடும். அதனால ஒரு டைம் நல்லா உள்ள எடுத்துட்டு, தோல் எடுத்து வெளியில வச்சிடலாம். தாளிப்புக்கு மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம வேர்க்கடலை இருந்தா கூட தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் நம்மளுடைய காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். நல்ல காரம் சாப்பிட்றவங்களா இருந்தா இன்னொன்னு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நான் குழந்தைக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கொடுக்கணும். அதனால நான் கம்மியான காரம் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்ச கடுகு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலை, மிளகாய்க்காய், ஒரு 1/2 ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 1/2 கிளாஸ் தண்ணியில தோல்ல இருக்கிற சாரெல்லாம் எடுத்தோம்ல, அந்த 1/2 கிளாஸ் தண்ணிய மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கொட்டைய வடிகட்டி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். சாதத்துலேயும் ஒரு சில பேர் உப்பு போட்டு வடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு உப்பு எதுவும் சேர்க்கல சாதத்தில். அதனால நான் இந்த தண்ணியிலே உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வேளை பத்தலை அப்படின்னா நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல லெமன் ஃபஸ்ட்டே புழிஞ்ச ஜூஸு, அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கான ரைஸ் எடுத்து வேக வச்சு அந்த சாப்பாடு ஃபுல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். ஒரு வேளை எவ்வளோ சாப்பாடு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியலனா, கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு கப் 2 கப் சாதம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு தேவைக்கேற்ப மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் லெமனை கட் பண்ணி மேலே புழிஞ்சு கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.